இந்த தனியன்ல 4 அழகிய சிங்கர் சம்பந்தம் வந்திருக்கு. ஸ்ரீ ரங்கநாத ஷடகோப யதீந்திரர் ஒருவர், லக்ஷ்மி நரசிம்மர் ஒருவர், ஸ்ரீரங்க ஷடகோப யதீந்திர மகாதேசிகர் ஒருவர், வீர ரகுராட் ஷடகோபர் என்கிற ஒருவர். 4 அழிசிங்கர் சம்பந்தம் கொண்டவர் முக்கூர் அழிசிங்கர். இன்றைக்கு லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே லக்ஷ்மி நரசிம்மனுடைய அவதாரம் வருகிறது. அதனாலே கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே இது முக்கியமான ஸ்லோகமாகிறது. பக்தஸ்ய தானவசிஷோர்வசனஞ்ச சத்யம் கர்த்தும் ததா முனிகணஸ்ய சமக்ஷமேவ ஸ்தம்பாவதீர்ணதிதி புத்திர விநாசகாரின் லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். முதல்ல ஆபாத்தமான அர்த்தத்தை பார்த்து விடுவோம். பக்தஸ்ய தானவ சிசோஹோ என்கிற இந்த சொல் தொடர் சுவாமி தேசிகனிடமிருந்து கடன் வாங்கினது. அவர் ஒரு ஸ்லோகத்திலே பக்தஸ்ய தானவ சிசோ பரிபாலனாய என்று எழுதியிருக்கிறார். பக்தஸ்ய தானவ சிசோஹோ என்றால் பக்த பிரகலாதனுடைய, பக்தனாயிருக்கிற தானவ அசுர சிசோஹோ குழந்தையினுடைய, அவனுடைய வச்சனம், அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அந்த வார்த்தையை சத்தியமாக்குவதற்காக சத்தியம் கர்த்தும். இந்த சத்தியம் கர்த்தும் என்பது கூட ஏற்கனவே இருக்கிற பூர்வ சூக்தியினுடைய ஸ்மாரகம்தான். சத்தியம் விதாத்தும் என்று ஆரம்பிக்கிறது பாகவதத்திலே பிரசித்தமான ஒரு ஸ்லோகம், நிருசிம்மாவதார ஸ்லோகம். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் என்றது ஆரம்பிக்கிறதை, அதே கருத்தை வச்சனம் சத்தியம் கர்த்தும் என்று இங்கே அனுவதித்திருக்கிறார். பிரகலாதன் சொன்ன வார்த்தை உண்மையாக வேண்டுமே என்பதற்காக பகவானுக்கு இது ஒரு குணம், தன்னுடைய அடியவர்களை உண்மையாளர்களாக ஆக்குவது என்பது. 2-3 விற்த்தாந்தங்கள் அதில் இருக்கின்றன. அதில் பிரகலாத விற்த்தாந்தம் ஒன்று. பிரகலாதன் சொன்னது உண்மையாக வேண்டுமே என்பதற்காக நிருசிம்மாவதாரம் நடைபெற்றது. பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக என்றால் அவதாரம் பண்ணாமலே கூட அவனை ரட்சணம் பண்ண முடியும். ஆனால் அவதாரம் எதற்காக பண்ணினான் என்றால், பிரகலாதன் ஒரு வார்த்தை சொன்னான், அவன் தூணிலும் இருப்பான் என்று. அந்த தூணை எட்டி உதைத்தான் ஹிரண்யகசிபு. அப்பொழுது அந்த தூணிலிருந்து நிருசிம்மன் தோன்றினார். பிரகலாதன் வார்த்தை உண்மை என்று அவனுக்கு ஹிரண்யகசிபுவுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. அடியவர் பால் மெய்யை வைத்து என்று மும்மணி கோவையிலே சொல்வார் தேசிகன். தனக்கு பக்தர்களாக அடியவர்களாக இருக்கிறவர்களிடத்திலே இவர் உண்மையை வைத்து விடுவார். அவர்கள் சொன்னது உண்மை என்று ஆக்கி விடுவார். அதுதான் பிரகலாத சரித்திரத்திலேயும் இருக்கிறது. மகாபாரதத்திலே பீஷ்ம சரித்திரத்திலேயும் அது உண்டு. தான் ஒரு பிரதிஜை பண்ணுவார், நான் இந்த மகாபாரத யுத்தத்திலே ஆயுதத்தை தொடமாட்டேன் என்று. அது கிருஷ்ணருடைய பிரதிஜை. அதற்கு எதிராக பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ணுவார், அந்த கிருஷ்ணனை ஆயுதம் தொட வைப்பேன் என்று. கடைசியிலே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அடியவர் பால் மெய்யை வைத்து என்பதற்கேற்ப அந்த பீஷ்மனுடைய பிரதிஜை வீணாக கூடாதே என்பதற்காக இவர் அந்த ஆயுதத்தை பீஷ்மர் மேல் பிரயோகிக்க விரும்பவில்லை. ஆனாலும் பீஷ்மர் வார்த்தை மெய்யாக வேண்டுமே என்பதற்காக சக்கரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் பீஷ்மரை நோக்கி ஓடுவார். ஆனால் பிரயோகம் பண்ண மாட்டார், பீஷ்மரை கொல்ல மாட்டார். ஆனால் பீஷ்மருடைய வார்த்தை மெய்யாக வேண்டும். அவர் என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறார், இவனை ஆயுதம் எடுக்க வைத்து விடுவேன் என்று. அப்படி வைத்து விட்டதாகவே இருக்கட்டுமே என்று. அதே மாதிரி வச்சனம் சத்தியம் கர்த்தும், தன்னுடைய பக்தனுடைய வார்த்தை பொய்யாக கூடாது என்பதற்காக நிருசிம்மாவதாரம் நடைபெற்றது. அப்படி நடைபெறும் பொழுது அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாரும் தான் சேவிக்க முடியும்.
முனிகணஸ்ய சமக்ஷமேவ. அங்கே எத்தனையோ முனி ரிஷிகள் எல்லாம் கூடியிருந்தார்கள். இரண்யகசிபுவனுடைய சபை, இரண்யகசிபு திரிலோகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய சபையிலே முனிகள் ரிஷிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சமக்ஷமேவ, அவர்கள் காணும்படியாகவே ஸ்தம்பாவதீர்ண, ஸ்தம்பத்திலே அதாவது கம்பத்திலே அதாவது தூணிலே அவதீர்ண அவதாரம் பண்ணினவனே, திதிபுத்திர விநாசகாரின். திதிபுத்திரன் இருக்கிறானே, தைத்தியன் அசுரன், அவனை விநாசம் பண்ணினவனே, அழித்தவனே, ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணினவனே என்பது அடுத்த சம்போதம். லக்ஷ்மி நிருசிம்ஹா, லக்ஷ்மி நிருசிம்மனே, மம கராவலம்பம் தேஹி, எனக்கு உன்னுடைய திருக்கரத்து அவலம்பத்தை கொடுப்பீராக என்று பிரார்த்தனை. இப்பொழுது இதில் இருக்கிற கருத்துகள் என்ன என்று இந்த ஸ்லோகத்தில் 8 கருத்துகளை தனித்தனியாக எடுத்து பார்க்கலாம். பக்தஸ்ய என்ற பதத்தை நாம் அனுசந்திக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்திலே பிரஹ்லாதனுடைய பக்தியை பற்றி சிறிது நேரம் நாம் யோசிக்க வேண்டும். அவன் ஹரிபக்தனாக இருந்தான் என்பதை அதை புராணங்கள் எப்படி விளக்குகின்றன? பிரஹ்லாதன் மற்றவர்களுக்கெல்லாம், தன்னை ஒத்த தோழர்களுக்கெல்லாம், அசுர சிறுவர்களுக்கெல்லாம், நீங்கள் எல்லாரும் ஹரிபக்தி பண்ணுங்கள், அது உயர்ந்த பலனை தரும் என்று உபதேசம் பண்ணுகிற அளவுக்கு பக்தியை பரப்பினவனாக இருந்தான் என்று ஒரு சர்க்கத்திலே வருகிறது. இன்னொரு இடத்திலே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். பெருமாள் அவனிடம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ உயர்ந்த பக்தனாக இருக்கிறாய், உன்னுடைய பக்தி வியபிசார தோஷம் இல்லாத பக்தியாக இருக்கிறது என்று பிரஹ்லாதனுடைய பக்தியை மெச்சுகிறார். இன்னொரு இடத்திலே பிரஹ்லாதன் பகவானிடம் என்ன வரன் வேண்டும் என்று பகவான் கேட்கும் பொழுது, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நான் பண்ணுகிற பக்தி அகாம பக்தி, வேறு எதையும் விரும்பாமல், எந்த வரமும் எனக்கு தேவையில்லை என்னும்படி பக்தி மட்டுமே பண்ணுகிறேன் என்று. ஆஹா, பிரஹ்லாதன் ஹரிபக்தன் என்பது இத்தனை விதமாக இருக்கிறபடியினாலே பக்தஸ்ய என்ற பதத்திலே இந்த பிரஹ்லாதனுடைய அகாம பக்தியை, எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தியை, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ என்று அவனே சொல்லுகிறான். பிரசித்தமான ஒரு ஸ்லோகம். 9 விதமான பக்தி இருக்கின்றன என்று அந்த பக்தியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்தது தானவ என்கிற படம். அந்த பதத்தின் பொழுது பிரஹ்லாதன் அசுர வம்சத்தவன் என்பதை நினைக்க வேண்டும். பொதுவாக அசுர குலத்தில் பிறந்தவர்கள் பக்தர்களாகவோ வரை அறைகளுக்கு அடங்கினவர்களாகவோ இருப்பதில்லை. இருந்தாலும் அவர்களிலும் சில விதி விலக்காளர்களாக சில பேர் இருக்கிறார்கள். பிரஹ்லாதன் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஹரிபக்தனாக இருந்தான். எப்படியானால் ராமாயண கதையிலே ராட்சசர்கள் நடுவிலே விபீஷணன் என்பவன் தர்மாத்மாவாக இருந்தானோ, அதுபோல தன்னுடைய குலம் பக்திக்கு பெயர் போன குலமாக இல்லாமல் இருந்தாலும் கூட அதிலே இவன் பக்தனாக இருந்தான். பக்தஸ்ய தானவ சிசோஹோ, 3வது பதம். தானவர்களுக்கு இவன் சிசுவாக இருந்தான் என்று. சிசு என்றால் குழந்தை என்ற அர்த்தம். புராணங்களிலே குழந்தை என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன பதங்கள் அடிக்கடி வருகின்றன என்றால், இவன் பாலனாக இருக்கிறான், இவனுக்கு 5 வயதுதான் ஆகி இருக்கிறது, இவனை அர்பகம் என்று, அர்பகம் என்றும் குழந்தைக்குத்தான் பெயர், குட்டி என்ற அர்த்தம் அர்பகம் என்றால். சிசு என்கிற பதம் இல்லையே தவிர கிட்டத்தட்ட அதே மாதிரி பதங்கள் புராணங்களிலே இருக்கின்றன. அவன் அர்பகமாக இருந்தான். சத்தியம் விதாத்தும், இங்கே சத்தியம் கர்த்தும் என்றிருக்கிறது. அவனுடைய பேச்சை உண்மை
உண்மையாக்குவது. அதுதான் அந்த உத்தேசத்துடன் தான் நரசிம்மாவதாரம் நடைபெற்றது. முனிகணஸ்ய சமக்ஷமேவ, முனிவர்களின் கூட்டத்து முன்னிலையிலேயே அவர்கள் பார்க்கும்படியாகவே அவதரித்தார். ஸ்தம்பேவதீர்ண, கம்பத்திலே அவதரித்தார் அவர். தைத்திய விநாசகாரின்னே, அந்த ஹிரண்ய கசிப்புவை கிழித்தெறிந்து விட்டார். அத்தகைய லக்ஷ்மி நிருசிம்ஹா, லக்ஷ்மியோடு கூடின நரசிம்ம பெருமாளே, மம தேஹி கராவலம்பம், எனக்கு கராவலம்பத்தை கொடு என்று பிரார்த்தனை கடைசி பாதத்திலே வழக்கம் போலே. இப்பொழுது பக்தனான பிரஹ்லாதன் என்பதை புராண ஸ்லோகங்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். பிரஹ்லாதனுடைய பக்தி பற்றி இப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பகவான் சொல்லுகிறார், பூர்வதஸ்தே பிரசன்னோஹம் பக்திம் அவ்யபிசாரிணீம். பிரஹ்லாதா, நீ பக்தி பண்ணுகிறாய். பக்திம் பூர்வதா தே, என்னிடம் பக்தி பண்ணுகிற உன்னிடம் அகம் பிரசன்னஹ, நான் அனுகிரகோன்முகனாக இருக்கிறேன். எனக்கு பிரீத்தி ஏற்பட்டிருக்கிறது உன் விஷயத்திலே. ஏனென்றால் நீ பண்ணுகிற பக்தியினுடைய சிறப்பு அப்படிப்பட்டது. பிரஹ்லாதன் எப்படிப்பட்ட பக்தியை பெருமாளிடம் பண்ணுகிறான் என்னும் பொழுது, பக்திம் அவ்யபிசாரிணீ, व्यभिचाரம் இல்லாத பக்தியை பண்ணுகிறான். व्यभिचाரம் என்றால் போவதற்கு உரிய இடம் தவிர மாற்று இடத்துக்கு போனால் அது व्यभिचाர தோஷம். பிரகலாதன் பண்ணுகிற பக்தியிலே व्यभिचाர தோஷமே கிடையாது. அவன் பகவானிடம் மட்டுமே பக்தி பண்ணுகிறான், ஏகாந்த பக்தியாக பண்ணுகிறான். அவன் பகவானை தவிர வேறு யாரையும் இந்த பக்திக்கு உரியவர்களாக ஆக்குவது கிடையாது. நீ பண்ணுகிற பக்தி மடைமாறாததாக இருக்கிறது. மடைமாறுதல் என்று ஒன்று விவசாயிகளுக்கு, உழவர்களுக்கு தெரியும். ஜலத்தை எங்கே பாய்ச்ச வேண்டுமோ அங்கிருந்து பக்கத்துக்கு வயலுக்கு பாய்ச்சி விட்டால் அதை மடை மாறிவிட்டது என்று சொல்வோம். அவ்யபிசாரியாக இருக்கிறது உன்னுடைய பக்தி. அதனாலே நான் உபக்கிறேன், பிரசன்னனாகிறேன், உனக்கு வரம் கொடுக்கிறேன் என்று பகவான் சொல்லுகிறார். இந்த அளவுக்கு பிரஹ்லாதனுடைய பக்தி உயர்ந்ததாக இருந்திருக்கிறது. அவன் பக்தி, ஹரிபக்தியை பற்றி என்ன அவன் போதிக்கிறான் மற்றவர்களுக்கு என்றால், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இதி பும்சஹர்பிதா விஷ்ணு பக்திஷ்சேத் நவலக்ஷணா என்று மற்றவர்களுக்கு, அங்கிருந்த அசுர குழந்தைகளுக்கெல்லாம் அவன் சொல்லித் தருகிறான், பாடம் கற்பிக்கிறான். பக்தியிலே 9 விதம் உண்டு என்று. முதலிலே ஸ்ரவண பக்தி. பகவானுடைய கதைகளையோ குணங்களையோ திருநாமங்களையோ யாராவது எங்காவது கீர்த்தித்தால் அதை கேட்பது இருக்கிறதே, அது பக்திகளுக்குள்ளே தலை சிறந்த பக்தி. காது கொடுத்து பகவத் குண கீர்த்தனத்தை கேட்க வேண்டும். இரண்டாவது கீர்த்திப்பது. மூன்றாவது ஸ்மரிப்பது, தியானம் பண்ணுவது. நாலாவது திருவடியிலே கைங்கரியம் பண்ணுவது. ஐந்தாவது அர்ச்சனை பண்ணுவது. ஆறாவது வந்தனம் பண்ணுவது. ஏழாவது அடிமை பண்ணுவது. எட்டாவது நட்பு பண்ணுவது. 9வது தன்னுடைய ஆத்மாவையே நிவேதித்து விடுவது, சமர்ப்பித்து விடுவது என்று ஒரு மனுஷன் விஷ்ணுவினிடத்திலே நவலக்ஷணா பக்தி, 9 அடையாளங்கள் கொண்ட 9 விதமான பக்தியை பண்ண முடியும். அப்படி பண்ணினால் அஸ்பிதா சேத், அதற்கு பெரிய பெரிய பலன்கள் எல்லாம் ஏற்படும். என்ன பலன்கள் என்பதை கூட பின்னாலே ஒரு ஸ்லோகத்திலே நாம் பார்க்க போகிறோம். இப்படி பல பேரையும் விஷ்ணு பக்தி பண்ண சொல்லி போதிக்கிறான் பிரஹ்லாதன். அதனாலே அவன் தான் பக்தனாக இருப்பது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் பக்தர்களாக ஆக்கக்கூடிய அளவுக்கு மகாபக்தனாக இருக்கிறான். பகவான் அவனுக்கு ஒரு வரம் கொடுக்க முற்படுகையிலே, அப்பொழுது பிரஹ்லாதன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டிருக்கலாம், எத்தனையோ கேட்டிருக்கலாம்.
ஆனால் அவன் என்ன சொன்னான்? அகம் த்வகாமஹா த்வத்பக்தஹ, நான் அகாமகா, எந்த விருப்பமும் இல்லை, வேற்று பொருள்களிலே நாட்டமே கிடையாது, என்னுடைய பக்தி மொத்தம், ஆசை மொத்தம், அன்பு மொத்தம் பகவான் இடத்தில்தான். ஸ்வத்பக்தஹ, உன்னிடத்திலே பக்தி செலுத்துவது தவிர வேறு எந்த வஸ்துவிலேயும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். அதனாலேதான் அவன் மகாபாகவதன் என்று சொல்கிறது புராணங்கள். பாகவதர்களிலேயும் பெருமை வாய்ந்த பாகவதனாக அவன் இருக்கிறான். அவனுக்கு வேறு எதுவுமே வேண்டாமாம். பகவத் பக்தி மட்டும்தான் உத்தேசியம். பக்தி பண்ணுவது எதற்காக என்றால், நாம் எல்லாம் பசு புத்திராதிகளுக்காக, சௌக்கியமான வாழ்க்கைக்காக, ரோக விநாசத்துக்காக பகவானிடம் பக்தி பண்ணுகிறேன், கோவிலுக்கு போகிறேன், அர்ச்சனை பண்ணுகிறேன் என்றெல்லாம் சொல்வோம். அப்படி கிடையாது பிரகலாதனுடைய பக்தி. பக்தி பண்ணுவதற்காகத்தான். நம்முடைய கடமை பக்தி பண்ணுவது. நாம் சேஷர்கள், அவன் சேஷி என்கிற ஞானம் வந்து விட்டபடியினாலே நான் பக்தி பண்ணுகிறேன், எனக்கு அது தவிர வேறொன்றும் வேண்டாம் என்ற நிலையிலே இருக்கிற பக்தன் அவன். பக்தஸ்ய தானவசிஷோ, தானவன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, தைத்தியன் என்ற ஒரு வார்த்தையும் புராணத்திலே இருக்கிறது. இரண்டுக்கும் நாம் ஒரே அர்த்தம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அசுரன் என்று. அசுரர்களுக்கு தானவர்கள் என்றும் பெயர், தைத்தியர்களுக்கும் என்று பெயர். மிகவும் குடைந்து பார்த்தோமானால் இவன் தனுவினுடைய சந்ததியாக வந்திருக்கிறானா, திதி என்பவளுடைய சந்ததியாக வந்திருக்கிறானா என்று பார்த்தோமானால் புராணத்திலே திதியனுடைய சந்ததியாகத்தான் சொல்லியிருக்கிறது. அதனாலே தைத்தியன் என்கிற வார்த்தை தான் பொருந்தும், தானவன் என்பது பொருந்தாது. பின்ன ஏன் அந்த பதத்தை இட்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் என்றால், பொதுவாக அசுரர்கள் என்ற அர்த்தத்திலே தானவ, தைத்திய என்ற பதங்கள் கையாளப்படுகின்றன. இவன் அசுரனாக இருக்கிறான். திதே புத்ரோ மகாவீர்யः ஹிரண்யகசிபுः புரः தஸ்ய புத்ரோ மகாபாகः பிரஹ்லாதோ நாம நாமதः என்கிறது விஷ்ணு புராணம். திதி என்பவள் இருந்தாள், கஷ்யபருடைய மனைவி. அவளுக்கு புத்திரனாக மகாவீரனான ஹிரண்யகசிபு என்று ஒருவன் முற்காலத்திலே இருந்தான். தஸ்ய புத்திரஹ, அந்த ஹிரண்யகசிபுவனுடைய புத்திரன் மகாபாகன், பெருமை உடையவன். பிரஹ்லாதோஹா, பிரஹ்லாதன் என்று நாமத்தக பெயரினாலே அவன் நாம இருந்தானாம். ஆக திதியினுடைய பிள்ளை ஹிரண்யகசிபு, ஹிரண்யகசிபுவனுடைய பிள்ளை பிரஹ்லாதன். அதனாலே இவர்கள் எல்லாம் தைத்தியர்கள் என்று பெயர். தைத்தியர்கள் என்றால் அசுரர்கள் என்ற அர்த்தம் இப்பொழுது வந்திருக்கிறது. பக்தஸ்ய தானவசிஷோஹோ, சிசோஹோ குழந்தையினுடைய என்ற அர்த்தம். சிசு என்கிற பதம் இல்லையானாலும் புராணங்களிலே பாலன் என்கிற பதம், வத்சன் என்கிற பதம், அர்பகன் என்கிற பதம், இதற்கு பரியாயமான பல பதங்கள் இருக்கின்றன. பபாட பாலபாட்யானி, இந்த கதையினுடைய ஆரம்பமே அவன் கல்வி கற்க ஆரம்பிக்கிற பருவம் பாலபாட்டங்கள் படிக்கும் பொழுதுதான் இந்த பிசகு நடைபெறுகிறது. இவன் படிப்பதும் இவன் படிக்க வேண்டும் என்று இவன் தந்தை கருதுவதும் வெவ்வேறாக இருப்பதாலே பட்யதாம் பவதா வத்ச, வத்ச என்று கூப்பிடுகிறான், அன்புடன் கூப்பிடுகிறான் தந்தை. பட்யதாம், நீ படித்ததை சொல்லு என்று. அசாரம் கிராஹிதோ பாலஹ, பாலஹ என்ற பதம் வருவதற்காக இது. இந்த சிறுவனானவன் சரியானதை கிரகித்துக் கொள்ளவில்லை, அசாரமானதை கிரகித்துக் கொண்டிருக்கிறானே என்று அவனுடைய தந்தைக்கு கவலை. தன் மகன் என்ன படிக்க வேண்டுமோ அதை படிக்காமல் வேற எதையோ புரிந்து கொண்டிருக்கிறானே என்று. திக்கஜங்கள் இருக்கின்றனவே, 8 பெரிய யானைகள். அவை ஹிரண்யகசிபுவனுடைய ஆணைப்படி பாலனை தந்தங்களாலே குத்துகின்றன. அந்த இடத்திலேயும் பாலன் என்கிற பதம் இருக்கிறது. தத்தோ குரு கிருஹே பாலஹா, பிறகு மறுபடியும் 2வது முறையாக குரு குலத்துக்கு போய் அந்த பாலனானவன் கல்வி கற்றான் என்று. ராஜன் நியம்யதாம் கோபோ
பாலே பித்தனையே நிஜே. ராஜாவே, கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். ஏனென்றால் அவன் பாலனாக இருக்கிறான், நிஜத்தனையனாக சொந்த பிள்ளையாக இருக்கிறான். இதெல்லாம் காரணங்கள் சொல்லுகிறார்கள். அங்கிருக்கிற குரு குலத்தை சேர்ந்தவர்கள் புரோகிதர்கள் சொல்லுகிறார்கள், இவன் பாலனாக இருப்பதாலே இவ்வளவு கோபத்தை அவன் மேல் காட்ட வேண்டாம் என்று. தத்தோத்திர கோபமத்யர்த்தம் யோக்துமர்ஹசி நார்பகே. முன்னே சொன்னதே தான் மறுபடியும் ஒரு முறை சொல்லுகிறார்கள். அத்தியர்த்தமான கோபம், மிகுந்த கோபம், தீவிரமான உக்ரமான கோபத்தை பாலகே மிக சிறுவனிடம் யோக்தம் செலுத்துவதற்கு நார்கசி வேண்டாம். இந்த குழந்தைக்கு வயதே ஆகவில்லை, இதன் மேல் எதற்கு இவ்வளவு கோபம் என்று. மகாபாகவதோர்பக. இந்த அர்ப்பகம் இருக்கிறதே குழந்தை, இது மகாபாகவதனாக இருக்கிறது இந்த குழந்தை பருவத்திலேயே என்று. ஆக இப்படியாக பல இடங்களிலே அர்ப்பகம் என்ற பெயரை இட்டு பிரகலாதனை குழந்தையாகத்தான் புராணங்கள் வர்ணிக்கின்றன. பக்தஸ்ய தானவசிஷோஹோ வசனம். அவன் பேசின வார்த்தை, அந்த வார்த்தையை உண்மையாக்குவதற்காகத்தான் நரசிம்மாவதாரம். அப்படி அவன் என்ன வார்த்தை பேசினான் என்றால், ஏற்கனவே போன ஸ்லோகத்திலே பார்த்தது போலே எல்லா இடத்திலேயும் விஷ்ணு வசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வியாபித்திருக்கிறார், சர்வகர் இருக்கிறார். சர்வகத்வாதனந்தஸ்ய என்ற ஸ்லோகத்தை பார்த்தோம், அது பிரசித்தமான ஸ்லோகம். அவர் எல்லா இடங்களிலும் போயிருப்பவர், வியாபித்திருப்பவர் என்று சொன்னான். அதுதான் பிரகலாதன் பேசின வார்த்தை. வார்த்தை எதற்காக சொல்லுகிறார் என்றால், இதேதான் பாகவதத்திலேயும் இருக்கிறது. நிஜ பிருத்ய பாஷிதம் என்று இருக்கிறது. அங்கே அவனுடைய பாஷிதம் பேச்சு. பாஷிதம் என்றால் பேச்சு, இங்கே வச்சனம் என்றாலும் பேச்சு. என்ன வச்சனம் என்றால், நாம் முக்கியமாக 2 வச்சனங்களை பார்க்க போகிறோம். பகவானை பற்றி பிரகலாதன் நிறைய பேசியிருக்கிறான், முழு சர்க்கமும் வருகிறது. அதிலே முக்கியமான 2ஐ உண்மையாக்க வேண்டும் என்று பகவான் விரும்பினார். அதிலே ஒன்று, விஷ்ணு எல்லா இடத்திலும் இருக்கிறார். தமிழிலே சொல்லும் போது தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்கிறோம். அதை பிரகலாதன் சொன்னதாக சொல்லுகிறோம். அவன் என்ன சொல்கிறான், மயிச்சா அந்யத்ர சாஸ்தி சஹா. என்னிடத்திலும் இருக்கிறான், அந்நியத்தில வேறிடத்திலும் இருக்கிறான் அந்த பரமாத்மா என்று. எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதை இப்படி சொல்லுகிறான். எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று நீ சொல்கிறாயே, எங்கே காட்டு பார்க்கலாம் என்று ஹிரண்யகசிபுவனுடைய வாக்கியத்திலேயும் அது வருகிறது. பிரகலாத வச்சனத்தை ஹிரண்யகசிபு சொல்லி காட்டி அதற்கு மேலே ஒரு கேள்வி கேட்கிறான். வாசோ யதி சர்வத்ர தஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே. அசௌ யதி சஹ சர்வத்ர. இவன், அதாவது உன்னாலே சொல்லப்படுகிற பரமாத்மாவாகிற விஷ்ணுவானவன், எதி சர்வத்ர எல்லா இடத்திலேயும் இருப்பானால், நீ சொல்வது உண்மையானால், தஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே இந்த கம்பத்திலே அவனை காணோமே, எதனாலே அவன் இங்கே இல்லை என்று பிரகலாதனிடம் கேட்கிறான். இதை ஆழ்வார் சொல்லும் பொழுது, என்ன பிரகலாத வச்சனம், அதற்கு ஹிரண்யகசிபு என்ன கோபம் கொண்டான் என்பதை சொல்லும் பொழுது, எங்கு முளன் கண்ணன் என்ற மகனை ஆய்ந்து. வச்சனம் என்ன, எங்கும் உளன் கண்ணன் என்பது வச்சனம். அந்த மகனை காய்ந்து கோபித்து கொண்டு, இங்கில்லையால் என்ற இரணியன் தூண் புடைப்ப, ஒரு தூணை காட்டி இங்கே இல்லையா அவன் என்று சொல்லி அந்த தூணை புடைப்ப தட்டுகிறான். அப்பொழுது அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய, அவன் வீயும்படியாக, மாளும்படியாக, மடியும்படியாக அங்கே அப்பொழுதேயே அவதாரம் பண்ணின என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. என்னுடைய சிங்கப்பிரான் இருக்கிறாரே நரசிம்ம பகவான், அவருடைய பெருமை மகாத்மியமானது. நாமெல்லாம் ஆராயும் சீர்மை இருக்கா? நம்முடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டு இருக்குமா? அது ஆராய முடியுமா? அவ்வளவு பெருமையாயிற்றே என்று பேசுகிறார். அதனாலே பிரகலாதன் பேசின வார்த்தை பற்றி பல இடங்களிலே இருக்கிறது. அந்த வார்த்தையை தமிழிலே சொல்லும் பொழுது ஆழ்வார்,
எங்கும் உளன் கண்ணன் என்பதுதான் அந்த வார்த்தை. இன்னொரு வார்த்தை அவன் சொல்லுகிறான், தன்னுடைய தோழர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறான். கடவுளை நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என்ற வார்த்தை. அதை எப்படி சொல்லுகிறான்? ததஸ்மத் பிரீதையே விஷ்ணு ஸ்மர்யதாம் பந்த முக்திதः சர்வான் கிளேஷான் பிரகாஸ்யதா என்று. விஷ்ணுவனுடைய ஸ்மரணம் இருக்கிறதே, அது நமக்கு நன்மைக்காகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய இன்பத்துக்காக, நம்முடைய மகிழ்ச்சிக்காக விஷ்ணு தியானம் பண்ணுங்கள். அந்த விஷ்ணுவானவர் பந்த முக்திதக, கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பவர் அவர். அதற்கு பிறகு அந்த தியானத்தின் விளைவாக சர்வான் கிளேஷான் பிரகாசியதா, எல்லா கிளேசங்களையும் ஒதுக்கி விட்டு விடுங்கள். அதாவது கிளேசங்கள் தாமே ஒதுங்கி போய்விடும். விஷ்ணு தியானம் பண்ணுபவர்களை எந்த விதமான கிளேசமும் பாதிக்காது என்று சொல்லி கொடுக்கிறான். வாஸ்தவமாகவே அவனுடைய சரித்திரத்திலேயே அதை நடத்தியும் காட்டுகிறான். அவனுக்கு எவ்வளவோ கிளேசங்களை பிறர் திணித்தாலும் விளைத்தாலும் அவையெல்லாம் இவன் விஷ்ணு தியானம் பண்ணுவதன் மூலமாகவே இவனுக்கு ஒட்டாமல் போய்விடுகின்றன. இப்படி ஒரு வச்சனம் சொல்லுகிறான். விஷ்ணு அந்த அளவுக்கு நம்மை ரட்சிக்க கூடியவர், நமக்கு எந்த கிளேசங்களும் வராமல் காப்பாற்றுபவர் என்று. அதையும் உண்மையாக ஆக்க வேண்டும் என்று பகவான் கருதினார். கிளேசங்கள் எதுவும் இவனுக்கு வரக்கூடாது என்பதையும் அதை அவதாரம் பண்ணுவதற்கு முன்னமேயே அனுஷ்டித்து காட்டிவிட்டார், பிரகலாதனுக்கு கிளேசங்கள் வராமல் இருப்பதற்கு. இருந்தாலும் அஸ்மத் பிரீத ஏ விஷ்ணு என்று சொன்னபடியினாலே, விஷ்ணு என்பவர் பக்தர்களுடைய பிரீத்திக்காக இருக்கிறார் என்றதாலே நேராக வந்து பிரகலாதனுடன் சம்பாஷணம் பண்ணி, அதற்காகவே அவதாரம். பிரகலாதனுக்கு பிரீத்தியை ஏற்படுத்துவதற்கு நாம் மறைந்து கொண்டிருந்து கிளேசங்களை நீக்கினால் மட்டும் போதாது, காட்சியே கொடுக்க வேண்டும், கையாலே அவனை தொட வேண்டும். அதை பற்றிய ஒரு ஸ்லோகம் வருகிறது. பகவான் பிரகலாதனை தொடுகிறார் என்று, அவனுக்கு வரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அஸ்மத் பிரீத்தையே என்று பிரகலாதன் சொல்லிவிட்டானே. பெருமாள் நமக்கு பிரீத்தி பண்ணுவதற்காக இருக்கிறார் என்று, அந்த வசனத்தையும் காப்பாற்ற வேண்டும், அவனுக்கு பிரீத்தி பண்ணுவதற்காக அவதரிக்க வேண்டும் என்று அந்த உத்தேசத்துடன் பிரகலாதனுடைய 2 வசனங்களையும் உண்மையாக்குவதற்காக நரசிம்மாவதாரத்தை பண்ணினார். சத்தியம் கர்த்தும், உண்மையாக ஆக்குவதற்காக. இது ஸ்பஷ்டமாக பாகவதத்திலே ஸ்லோகத்திலே இருக்கிறது. இந்த ஸ்லோகம் மிகவும் பிரசித்தமாகவும் அடிக்கடி நம்மாலே அனுசந்திக்கப்படுவதாகவும் இருக்கிறது. சத்யம் விதாத்தும் நிஜ பிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதத்யத்புதரூபமுத்வஹன்னே ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். முதல் பாதத்திலே நரசிம்மர் எதற்காக அவதரித்தார் என்பது இருக்கிறது. சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்ய பாஷிதம், நிஜ தன்னுடைய பிருத்ய அடியவனுடைய பாஷிதம் பேச்சை சத்தியம் உண்மையாக ஆக்குவதற்காக. பகவானுக்கு நாம் தாசர்கள் ஆகிவிட்டால் நாம் பேசுவதையெல்லாம் உண்மையாக்க வேண்டும் என்று பகவான் பாடுபடுவார். பிரகலாதன் பகவானுக்கு தாசனாகிவிட்டான். பிரகலாதன் சில பேச்சுகளை பேசிவிட்டான். பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று ஒரு பேச்சை பேசினான். இரண்டாவதாக, பகவானை நாம் தியானித்தோமானால் அவர் நம்முடைய பிரீத்திக்கு எதை வேண்டுமானாலும் பண்ணுவார் என்று பேசிவிட்டான். அதையெல்லாம் உண்மையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நரசிம்மாவதாரம் நடக்கிறது. வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ, எல்லா பூதங்களிலேயும் தான் வியாப்தனாக இருக்கிறான், பரவி இருக்கிறான் என்பதையும் நிரூபிப்பதற்காக, அதாவது பிரகலாதன் வார்த்தை உண்மை என்று ஆக்குவதற்காகவும் இவருக்கே கூட ஒரு ஆர்வம் இருந்ததாம். தான் சர்வவியாபி, எங்கு வேண்டுமானாலும் இருப்பவன் என்று ஜனங்கள் நம்புவதற்கு யோகிகளுக்கு தெரியும். அது உபனிஷத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய ஜனங்களும் தெரிந்து கொள்ளட்டுமே என்று
நிருசிம்மாவதாரத்தை பண்ணினாராம். அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வஹன்னே, மிகவும் அற்புதமான ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அங்கே காட்சி தந்தார். என்ன அற்புதம் என்றால், ந மிருகம் ந மானுஷம், இதை சிங்கம் என்றும் சொல்ல முடியவில்லை. சிங்கம் என்பது முகப்பகுதியில் மட்டும்தான் இருக்கிறது. மனிதன் என்றும் சொல்ல முடியவில்லை. மனிதன் என்பது முகத்துக்கு கீழே மட்டும்தான் இருக்கிறது. ஆகண்டம் ஆதி புருஷம், கழுத்து வரையில் தான் ஆதி புருஷன். அதற்கு மேலே உபரி கண்டீரவல உபரி குண்டிதாராதிம், உபரி கண்டீரவம். கண்டீரவம் என்றால் சிங்கம். இப்படி மனுஷனும் சிங்கமும் கலந்ததான ஒரு அத்தியுதமான ரூபம். இந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு அதிருஷ்யத பகவான் காணப்பட்டார். மீதி பேரெல்லாம் அவரை பார்க்க முடிந்தது. எந்த இடத்திலே? ஸ்தம்பே சபாயாம், ஸ்தம்பே ஒரு தூணிலே காட்சி தந்தார். சபாயாம் எந்த இடத்து தூணிலே என்றால், மகாசுரகிரகே ஸ்தூணா பிதாமக்கிய பூத் என்று தசாவதார ஸ்தோத்திரத்திலே வருவது போல, அந்த ஹிரண்யகசிபுவனுடைய சபா மண்டபத்திலே இருக்கிற அந்த தூணிலே காட்சி தந்தார் நிருசிம்மனாக. சத்தியம் கர்த்தும் ரிஷிகணஸ்ய சமக்ஷமேவ, ரிஷிகள் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக குழுமி இருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னிலையிலேயே இந்த ஆச்சரியமான காட்சி நடைபெற்றது. அப்படித்தான் புராணமும் சொல்லுகிறது. ரிஷிகள் மட்டுமில்லை, ரிஷய பிதர சித்தாக வித்யாதர மகோரகாः ஈடிரே நரசார்தூலம் நாதி தூரச்சராः பிருதக். ரிஷிகள், பிதர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், நாகங்கள், பாம்புகள், இவையெல்லாம் நாதி தூரச்சராக, மிகவும் அதிக தூரம் போகாமல் சமீபத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த காட்சியை கண்டார்கள். உடனே ஈடிரே ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். பகவான் இப்படி ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறானா என்று. பிருதக்கு தனித்தனியாக ஸ்தோத்திரங்கள் பண்ணினார்கள். அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கூட வருகிறது புராணத்திலே. ரிஷய ஊச்சுஹு, ரிஷிகள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் என்றால், ஸ்வன்னஸ்தபஹ பரமமாத்ச யதாத்ம தேஜஹ, நஹா எங்களுக்கு பரமம் தபஹ, மிகவும் உயர்ந்த தபஸாய் இருக்கிறவனே நீதான். அந்த தபஸை ஆத்த நீ சொன்னினாய். பகவானே தபோமயன், நாங்கள் பண்ணுகிற தமம் எல்லாம் அந்த பகவானை குறித்துத்தான் என்று ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ரிஷிகணஸ்ய சமக்ஷமேவ, ரிஷிகண சமட்சமாகவே அவதாரம் நடைபெற்றது. ஸ்தம்பாவதார, ஸ்தம்பத்தில் தோன்றியவரே, ஸ்தம்பத்தில் அவதாரம் பண்ணினவரே என்று சம்போதனம். இந்த ஸ்தம்பத்திலே அவதாரம் பண்ணினான் என்பதை பாகவதம் எப்படி தெரிவிக்கிறது? சசத்வமேனம் பரிதோ விபஷ்யன் ஸ்தம்பஸ்ய மத்யாதனு நிர்ஜிஹானம். ஸ்தம்பஸ்ய, எந்த ஸ்தம்பம்? இவன் ஒரு தூணை காட்டி அதை ஒரு தட்டு தட்டினானே, இந்த தூணிலே எங்கே அப்படி என்று ஒரு கேள்வி கேட்டானே, அந்த ஸ்தம்பத்தினுடைய மத்தியாது நடுவில் இருந்து நிர்ஜிஹானம் வெளியிலே வந்தது. எது? ஏதோ ஒரு சத்வம், ஏதோ ஒரு ஜந்து மாதிரி இருக்கிறது. இது வெளியிலே வருகிறதே. அவன் ஆச்சரியப்பட்டான். என்ன, இந்த நான் தட்டின தூணிலிருந்து ஏதோ ஒரு ஜந்து வெளியிலே வருகிறதே என்று. ஏனம் பரிதோ விபஷ்யன், அப்படி வெளியில ஜந்துவை பரிதகா நாலா பக்கத்திலும் விபஷ்யன்னு உற்று உற்று கவனித்து பார்க்கிறார். இது என்ன புது வகையான ஜந்துவாக இருக்கிறதே என்று. நாயம் மிருகः நாபி நரஹ விசித்திரம், இது சிங்கமாகவும் இல்லை, மனுஷனாகவும் இல்லை, விசித்திரமாக இருக்கிறதே, இரண்டும் கலந்ததாக இருக்கிறதே. அஹோ கிமே தத் நிருமிருகேந்திர ரூபம், அஹோ ஆச்சரியமாக இருக்கிறதே, கிமே தத் என்னது இது,
நிரு மிருகேந்திர ரூபம், நிரு மனுஷனாகவும் மிருகேந்திர சிங்கமாகவும் கலந்த நர சிங்க கலவை ரூபமாக வடிவமாக இருக்கிறதே, இதுவரையில் காணாத ஜந்துவாக இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு போனான். நிருசிம்மர் ஸ்தம்பத்திலிருந்து அவதாரம் பண்ணும் பொழுது அவரை முதலாக பார்த்த ஹிரண்யகசிபு ஸ்தம்பாவதார. இதை வைத்துக்கொண்டு கவி நயத்தோடு இலக்கிய நயத்தோடு பேசுபவர்கள் சில வேடிக்கைகளை பேசுகிறார்கள். அப்படி பேசுபவர்களிலே சுவாமி தேசிகன் முக்கியமானவர். அவர் என்ன பேசுகிறார்? ஸ்தம்பைகவர்ஜ மதுனா பிகரீஷனூனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். ஹிரண்யகசிபு எங்கே தட்டி இங்கே பகவான் இல்லையா என்று கேட்பான் என்பது தெரியாததால் இதெல்லாம் வேடிக்கை. 3 உலகத்திலே எங்கே அவன் தட்டினாலும் நரசிம்ம ரூபத்திலே வெளிப்பட வேண்டும் என்று பகவான் நரசிம்ம ரூபத்தில் எல்லா இடத்திலும் ஒளிந்து கொண்டு விட்டானாம். அப்பொழுது ஒரே ஒரு தூணை அவன் தட்டினான். அந்த தூணிலிருந்து நரசிம்மமூர்த்தி வெளிப்பட்டாயிற்று, நரசிம்மாவதாரம் ஆயிற்று. வேடிக்கைக்கு சொல்கிறார் தேசிகன், அந்த தூண் தவிர மற்ற தூண்களிலும் தூண்கள் இல்லாத மற்ற வஸ்துக்களிலேயும் இன்றைக்கும் கூட நரசிம்மன் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார். இந்த தூணில் மட்டும்தான் வெளியே வந்து விட்டார். எல்லா இடத்திலும் அவன் வியாப்தன் என்பது வாஸ்தவம் தான், வேடிக்கை என்று சொல்ல வேண்டாம். ஆனால் நரசிம்மமூர்த்தியாக ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பது வேடிக்கைக்கு சொன்னது. நரசிம்மமூர்த்தி இந்த ஒரு தூண் தவிர, ஸ்தம்ப ஏக வர்ஜம், அது ஒன்று தவிர, திரைலோக்கியம் ஏதது அகிலம், இந்த உலகத்திலே இருக்கிற மற்றெல்லா வஸ்துக்களும் நரசிம்ம கர்ப்பம், உள்ளுக்குள்ளே கர்ப்பமாக நரசிம்மன் இருக்கிறான் என்று வேடிக்கையாக பேசுகிறார். இன்னொரு இடத்திலே மகாசுர கிருஹே ஸ்தூணா பிதாமஹ்யபூத். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அசுரனுடைய கிரகத்திலே ஒரு தூண் இருக்கிறதே, அது பிரம்மாவுக்கே பாட்டியாகிவிட்டதாம். பிரம்மாவனுடைய அப்பாவுக்கு அம்மாவாகிவிட்டது. பிரம்மாவனுடைய அப்பா யாரேனா நுகனை நாராயணன் படைத்தான் என்கிறபடி பிரம்மாவுக்கு அப்பாவானவர் பகவான் விஷ்ணு. அவருக்கு அம்மாவாகிவிட்டது இந்த தூண். இந்த ஹிரண்யகசிபு வீட்டு கம்பம் இருக்கிறதே, அதிலிருந்து தானே அதை நரசிம்ம கர்ப்பமாக அது இருந்தது. நரசிம்மர் வெளிப்பட்டார். அப்பொழுது அந்த தூண் அவருக்கு அம்மா தானே. அப்போ பிரம்மாவுக்கு என்ன உறவு? பாட்டி ஆகிவிட்டது. ஸ்தூணா பிதாமஹ்யபூத் என்றெல்லாம் இலக்கிய நயங்களுடன் பின்புள்ளார் பேசும்படியாக நிருசிம்மாவதாரம் ஸ்தம்பத்திலே நடைபெற்றது. ஸ்தம்பாவதார. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய். பெரியாழ்வார் அளந்திட்ட தூணை, அதாவது ஏதாவது ஒரு ஸ்தம்பத்தை பண்ணினால், அதை தட்டினால், அவன் நமக்கு தெரியாமல் அதுக்குள்ளே புகுந்திருக்க போகிறான் ஒருவன். மாயாவிகள் என்னென்னவோ பண்ணுவார்கள். அதனாலே அவன் சர்வவியாப்தன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? நாமே அளந்து கட்டிய ஒரு தூண் இருக்கிறதே, அதற்குள்ளே வேறொருவன் புகுந்திருக்க முடியாது. அந்த தூணை தட்டுவோம் என்று தட்டினானா, அளந்திட்ட தூணை அவன் தட்ட அங்கே வளர்ந்திட்டு அங்கே நிருசிம்மமூர்த்தி ஆவிர் பவித்தாராம். வாழுகிர், உகிர் என்ற நகத்துக்கு பெயர். நகத்தை கொண்ட, கூரிய நகத்தை கொண்ட சிங்க உருவாக அவர் வந்தார். கூரிய நகத்தை பற்றி சொல்வானேன் என்றால், அந்த கூரிய நகம்தான் ஹிரண்யகசிபுவை சம்மரிக்க போகிறது. புராணம் எப்படி பேசுகிறது? பாகவத் खड्गं प्रगृह्योत्पतितो वरासनात् स्तंभं तताडाति बलस्वमुष्टिना. हिरण्यकशिपुवान கையிலே கட்கத்தை, கத்தியை எடுத்துக்கொண்டான். வராசனாத்து, ராஜாக்களுடைய ஆசனம் இருக்கிறதே, உயர்ந்த ஆசனம், பீடம், அதிலிருந்து உற்பத்திதா, எழும்பி குதித்தான். ஏனென்றால் அவனுக்கு கோபம் பிரகலாதன் மீது. ஸ்தம்பம் ததாட, அந்த தூணை ததாட அடித்தான். அதிபலஹ, ரொம்பவும் பலசாலியான ஹிரண்யகசிபு ஸ்வமுஷ்டினா, தன்னுடைய கை முஷ்டியினாலேயே அந்த கம்பத்திலே ஒரு குத்து விட்டான் கோபத்தோடு கூட. அந்த ஸ்தம்பத்திலே தான் நிருசிம்மாவதாரம் நடைபெற்றது.
ஸ்தம்பாவதஹர ததைவ தஸ்மின்னெனதோதி பீஷணः பபூவ ஏனாண்டகடாஹமஸ்புடத். ததைவ அப்பொழுதே, அதாவது உடனே. இவன் எதிர்பார்க்கவில்லை. இவன் எந்த க்ஷணத்திலே ஒரு குத்து விட்டானோ ஸ்தம்பத்திலே, உடனே அதே க்ஷணத்திலேயே தஸ்மின் அந்த கம்பத்திலே நினதஹ அதிபீஷணஹ ஒரு சத்தம், ஒரு ஒலி, ஒரு கோஷம் கேட்டது. மிகவும் பயங்கரமான கோஷமாக கேட்டது. பபூவ ஒலி கிளம்பியது. ஏன எந்த சத்தத்தினாலே? அண்ட கட்டாகம் அஸ்புடதி இந்த பேரண்டமே வெடித்து போயிற்று. அஸ்புடத்துனா வெடித்தது என்று அர்த்தம். லோகமே வெடிக்கும்படியாக அவ்வளவு பெரிய சத்தம் கேட்டது. பிரம்மாதிகள் எல்லாம் கூட அங்க வரவில்லை காட்சிக்கு. அவரவர்கள் இருக்கும் இடத்திலேயே கூட தங்கள் உலகங்கள் அழிவது போல உணர்ந்தார்கள். அந்த சத்தம் அவர்களை, அந்த உலகத்தையும் அழிப்பது போல இருந்தது. அவர்கள் எல்லாம் நடுங்கினார்கள் என்று அந்த பாகவதம் வர்ணிக்கிறது அந்த சத்தத்தை. ஸ்தம்பாவதஹர அந்த சத்தத்துடன் அவதரித்தவர் ஸ்தம்பத்திலே நிருசிம்மன். மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதः நிருசிம்ம ரூபஸ்ததலம் பயானகம். மீமாம்சமானஹ இவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். யாரு? ஹிரண்யகசிபு. தவுணை தட்டினவன் இது என்ன இவ்வளவு பெரிய சத்தம் கேட்கிறதே என்று யோசிப்பதற்குள்ளே நரமும் சிங்கமும் கலந்த வடிவு அவனுக்கு தெரிகிறது. இது என்ன வடிவு? ந மிருகம் ந மானுஷம், அஹோ விசித்திரமாக இருக்கிறதே என்றெல்லாம் மீமாம்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அக்ரதஹ அந்த ஹிரண்யகசிபுவனுடைய முன்னிலையிலே சமுச்சிதா எழுந்து வந்து விட்டது அந்த பயானகமான நிருசிம்ம ரூபம். பயானகம், பயமுறுத்தக்கூடியதான பீஷணமான நிருசிம்மன் வடிவு அந்த ஹிரண்யகசிபுவனுடைய முன்னிலையிலேயே வந்து நின்றது. ஸ்தம்பாவதாரம் ஆகிவிட்டது. அடுத்த காரியம் திதி புத்திர விநாசகாரின்னே. இந்த ஹிரண்யகசிபுவனுடைய விநாசம் பண்ண வேண்டும். அது எப்படி பண்ணினார் என்பதை பாகவதம் இப்படி வர்ணிக்கிறது. துவாரியூருமாபத்ய ததாரலீலயா நகைர்யதாஹிம் கருடோ மகாவிஷம். துவாரி வாசற்படிக்கு வந்தாராம். வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல், சபைக்குள்ளேயும் இல்லாமல், வெளியேயும் போகாமல். ஊருமா பத்திய தன்னுடைய தொடையிலே அவனை வைத்துக் கொண்டு ததாரலீலையா, ததார என்றால் கிழித்து போட்டார் என்ற அர்த்தம். நார் கிழிப்பது போல. லீலையா, லீலையா என்றால் அதிக ஆயாசம் எதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுவது போல அந்த ஹிரண்யனை கிழித்து போட்டு விட்டார். எதாலே கிழித்தார்? நகைஹி தன்னுடைய நகங்களாலேயே கிழித்து விட்டார். வேறு ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொள்ளவில்லை. இதற்கு உபகரணமாக ஆக்கவில்லை. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம் பாணிஜை என்பார் தேசிகன். அவருக்கு நிறைய ஆயுதங்கள் உண்டு. பிரகரணம் என்றால் ஆயுதம். புராதன பிரகரணம் உண்டு. பகவான் ஷோடசாயுதனாக இருக்கிறார். அந்த புராதன பிரகரண கிராமம் இருக்கிறதே, சமூகம் அத்தனையும் பிரத்யாதிஷ்டமாக்கி விட்டார். வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார். நான் பண்ண போகிற காரியத்துக்கு எனக்கு எந்த ஆயுதங்களும் தேவையில்லை. எதாலே பிரத்யாதிஷ்டமாயிற்று? அதற்கு பதிலாக வந்தது எது என்றால் பாணிஜை, வெறும் நகம். என்னுடைய நகம் போரும், அதுவே கூறான ஆயுதம்தான். அதனாலேயே மற்ற புராதன பிரகரண கிராமங்களை எல்லாம் பிரத்யாதேசம் பண்ணிவிட்டு இந்த திதி புத்திர விநாசத்தை நகங்களாலேயே பண்ணிவிட்டார். அதற்கு திருஷ்டாந்தம் புராணம் என்ன தருகிறது? யதாஹிம் கருடோ மகாவிஷம். மகாவிஷம் அதிகமான விஷத்தை கொண்ட அஹிம் பாம்பை கருடன் எப்படி கிழித்து போட்டு விடுமோ அது போல என்று. கருடனுக்கு பாம்பை கிழிப்பது என்பது லீலை. அது மிக சுலபமாக பண்ணிவிடும். பாம்பை இரண்டாக மூன்றாக கிழித்து கிழித்து போட்டு விடும். அது எல்லாருக்கும் பார்த்திருக்கிற திருஷ்டாந்தம் அதை காட்டி, அது போலதான் இந்த ஹிரண்யனை நகத்தாலேயே கிழித்து போட்டு விட்டார். நகத்தாலே என்பது திருஷ்டாந்தத்திலேயும் வேண்டும். கருடன் தன்னுடைய கால் நகத்தாலேயே பாம்பை கிழித்து போட்டு விடுகிறது.
உளந்தொட்டிரணியன் ஒன்மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் செப்பாடி பேய்முலை உண்ணானே செப்பாடி. பெரியாழ்வார் பேசுகிறார். உளம் தொட்டு அந்த இரண்யகசிபுவனுடைய ஹிருதயத்தை தொட்டு, மார்பை கிழித்து ஹிருதயத்தை தொட்டு, இரணியனுடைய ஒன் மார்பு அகலம், ஒன் ஜொலித்துக் கொண்டிருக்கிற மார்பு வக்கஸ்தலத்தினுடைய அகலம் விஷாலமான பிரதேசத்தை பிளந்திட்ட கைகளால், இந்த கைகள் தானே பிளந்திட்டன. இவர் பார்ப்பது இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே பாலகிருஷ்ணனை. ஆனால் பாலகிருஷ்ணன் கை தட்டி விளையாடுகிற அந்த சப்பாணி பருவத்தை பண்ணும் பொழுது இதே இந்த குழந்தையினுடைய கைகள் தானே முன்பொரு காலத்திலே ஒன்மார்பகலம் பிளந்திட்ட கைகளாக இருந்தன என்று நரசிம்மாவதாரத்தை வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். திதி புத்திர விநாச பாகவதம் வர்ணிக்கிறது பெருமாள் எப்படி இருந்தார் என்பதை. எப்பொழுது அவர் நிருசிம்மனாக அவதரித்து காட்சி அளித்த பொழுது மற்றவர்கள் எல்லாம் அவரை எப்படி பார்த்தார்கள், எத்தகையவராக பார்த்தார்கள் என்றால், பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சடாகேசர ஜிரிம்பிதானனம் கராலதம்ஷ்ட்ரம் கரவாள சஞ்சல க்ஷுராந்த ஜிஹ்வம் புருகுட்டி முகோல்பணம். இதற்கு முன்னே பயானகம் என்று ஒரு பதம் பார்த்தோம், பீஷணம் என்று பயங்கரமாக இருந்தது என்று. ஏன் பயங்கரமாக இருந்தது? பெருமாளுடைய எந்தெந்த அவயவங்கள் அங்கிருந்தவர்களை பயமுறுத்தின என்றால் அவருடைய லோச்சனம் ரொம்பவும் பயங்கரமாக இருந்தது. ஏன் என்றால் இது சண்டலோச்சனம், மிகவும் குரூரமான உக்ரமான பார்வையோடு கூட அது இருந்தது. பிரதப்த சாமீகர, உருக்கின தம்பம், உருக்கின தங்கம் எப்படி ஜுவலிக்குமோ அந்த மாதிரி குரூரமாக ஜுவலித்து கொண்டிருந்தது அவருடைய கண்டு. அது பயங்கரமாக இருந்தது. இரண்டாவதாக எந்த அவயவம் பயமுறுத்தியது என்றால் சட்டா என்கிற அவயம். சட்டா என்றால் சிங்கத்துக்கு இருக்கிற பிடரி மயிர். ஸ்புரத் சட்டா கேசர ஜிரிம்பிதானனம். ஸ்புரத் அது மின்னிக் கொண்டிருக்கிறது அந்த சட்டா பிடரி, பிடரியில் இருக்கிற கேசரம் மயிர். பிடரி மயிர் மின்னும் பொழுது ஆனனம், சிங்கத்தினுடைய வாயானது ஜிரிம்பித வளர்கிறது என்றால் இங்கே வாயை திறந்து கொண்டிருக்கிறார், அதனாலே ஜிரிம்பிதானனமாக இருக்கிறது. கராலதம்ஷ்ட்ரம், வாயை திறந்திருப்பதனாலே சிங்கத்தினுடைய கோரை பல்லு வெளியே தெரிகிறது. அது மிகவும் கராலமாக குரூரமாக இருக்கிறது. அந்த பல்லை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. கரவாள சஞ்சல க்ஷுராந்த ஜிஹ்வம். அப்பொழுது அந்த வாயை திறந்திருப்பதனாலே சிங்கத்தினுடைய நாக்கு கூட நமக்கு தெரிகிறது. ஜிஹ்வா, அந்த நாக்கு எப்படி இருந்தது என்றால் கரவாலம் என்று கத்திக்கு பெயர். கத்தியினுடைய குராந்தம் இருக்கிறதே, கத்தியினுடைய நுனி எந்த பகுதியாலே வெட்டுவோமோ அந்த கூரான பகுதி அது சஞ்சல ஆடிக்கொண்டிருந்தால், ஒரு கத்தியை வெட்டக்கூடிய பகுதியை காட்டி ஆட்டிக்கொண்டிருந்தால் எப்படி நமக்கெல்லாம் பயம் வருமோ அதே மாதிரி நரசிம்மனுடைய நாக்கே இருந்தது. அவருடைய நாக்கே ஆடிக்கொண்டிருந்தது, கத்தி முனை போல இருந்தது. புருகுட்டி முகோல்பணம், புருவம் கூட பயமுறுத்தியது. ஏனென்றால் புருவத்தில் இருக்கிற வளைவே இவர் குரூரமான காரியத்தை பண்ண போகிறார் என்பதை காட்டி கொடுத்து விடுகிறது. புருவத்தில் இருக்கிற நெறிப்புகள், அதனாலே முகமே பொங்கிக் கொண்டிருப்பது போல இருக்கிறது இந்த சிங்கத்துக்கு. இப்படி பார்வை, பிடரிமயிர், பற்கள், நாக்கு, அது தவிர புருவ வளைவுகள், இது ஒவ்வொன்றுமே அங்கு இருந்தவர்களை எல்லாம் மிகவும் பயமுறுத்தி கொண்டிருந்தன. ஏவம் ப்ருவம் ஸ்வப்யபதத்கதாயுதஹ நதன் நிருசிம்மம் பிரதி தைத்ய குஞ்சரஹ. இவன் என்ன நினைத்தான், எதற்காக இது இவ்வளவு பயங்கரமாக வருகிறது? பிரகலாதன் சொன்னது உண்மையாகவே இருந்தாலும் கூட பயங்கரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒருவேளை இது நம்முடன் சண்டையிடப் போகிறதோ, ஒருவேளை இந்த சிங்கமானது நம்மை கொல்ல வருகிறதோ, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது.
அவன் என்ன நினைத்தான், அங்கே அந்த கம்பத்திலே எதுவும் இருக்காது என்று நினைத்தான். அவன் எதிர்பாராதபடி ஒரு விசித்திரமான சிங்கமானது வெளியிலே வந்திருக்கிறது. அது என்ன பண்ணும் அடுத்த காரியம் என்று இவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் ஏவம் புருவன் மீமாம்சமானஹா என்று முன்னே வந்தது. இது நான் எதற்காக இப்படி சிங்கமும் மனுஷனும் கலந்திருக்கிறது என்று. இப்பொழுது ஏவம் புருவன், ஒருவேளை நம்மை அழித்து கட்டி விடுமோ என்றெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டு அபியபதத்கதாயுதா, தன்னுடைய கதாயுதத்தை தூக்கி கொண்டு அந்த சிங்கத்தின் மேலே அபியபதத் போய் பாய்ந்தான் அந்த ஹிரண்யகசிபு. இந்த சிங்கத்தை ஒழித்து கட்டி விடுவோம் என்று. இவன் தான் மகாவீரனாயிற்றே. இதுவரையில் இவனிடம் தோல்வி அடையாதவர்களே கிடையாது, எல்லாரையும் ஜெயித்திருக்கிறான். நதன்று சிம்மம் பிரதி தைத்திய குஞ்சரஹ, இந்த தைத்தியர்களுக்குள்ளே யானை போல இருக்கிறவன் அவன். அந்த நதன்று சிம்மம் இருக்கிறாரே, கர்ஜித்து கொண்டு வருகிற சிங்கம், அதன் மேலே போய் பாய்ந்தான். சிங்கத்துக்கும் யானைக்கும் சண்டை நடக்கும் என்பதும் பிரசித்தம். அந்த சண்டையும் நன்றாக இருக்கும். அலக்ஷிதோக்னோ பதிதः பதங்கமஹ, இவர் ரிஷி கொடுக்கிற உபமானம் இப்பொழுது அக்னியிலே விழுகிற விட்டில் பூச்சி போல என்று. நெருப்பிலே சில சமயம் விளக்குகளிலே நாம் பார்த்திருக்கிறோம், விட்டில் பூச்சி என்று ஒன்று வந்து அந்த விளக்கிலே விழுந்து தான் செத்து போய்விடும். அது போல இருந்தது இவன் நரசிம்மன் மேலே இவன் பாய்ந்தது. யதா நிருசிம்மௌஜசிசோசுரஸ்ததா, அந்த அசுரன் நிருசிம்மனுடைய ஓஜஸிலே, ஓஜஸ் என்றால் பராக்கிரமம், அந்த பராக்கிரமத்திலே போய் தானாக போய் விழுகிறானே, விட்டில் பூச்சி விளக்கிலே தானாக விழுந்து தானே மடிந்து போவது போல இருந்தது என்று. திதி புத்திர விநாச, நரசிம்மர் எப்படி அவனை அழித்தார்? நகாங்குரோத்பாட்டித ஹிருத்ஸரோருஹம் விசிருஜ்ய தஸ்யானுசரானுதாயுதானே அஹன்னே. தன்னுடைய நகத்தினுடைய அங்குர நுனி பகுதி இருக்கிறதே, முளை, அதனாலே உட்பாட்டித்த பிளந்து போட்டு விட்டார். எதை? ஹிருத்ஸரோருஹம், ஹிருதயம் என்கிற தாமரையை. அது பட்சஸ்தலத்துக்கு உள்ளே இருக்கும். அந்த ஹிருதய தாமரையை உட்பாட்டித்த பிளந்து வெளியே கொண்டு போட்டு விட்டார். தஸ்யானுசரானே, இது நடக்கும் பொழுது அந்த ஹிரண்யனை சேர்ந்தவர்கள் சிப்பாய்கள் வீரர்கள் எல்லாம் பாய்ந்தார்கள். உதாயுதான், அவர்கள் ஆயுதங்களை உத் என்றால் தூக்கி கொண்டு வந்தார்கள். அவர்களையும் அகன்று நரசிம்மர் கொன்று போட்டு விட்டார். இதுதான் திதி புத்திர விநாச கதை. இப்படி பண்ணினவனே லக்ஷ்மி நிருசிம்ம. இதற்கு பிறகு லக்ஷ்மி எங்கே வந்தாள் என்றால் அந்த கதையிலே அதுவும் வருகிறது பிற்பாடு. இந்த ஹிரண்யகசிபு வதம் ஆன பிறகு அந்த நிருசிம்மன் அண்ட ஒண்ணாதவராக மிகவும் பயங்கரராக இருந்தார். தேவர்கள் முதலியவர்கள் கூட கெட்ட போவதற்கு பயப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணினார்கள்? இந்த ரோஷத்தை இப்பொழுது தனிய வைக்க வேண்டுமே என்பதற்காக சாக்ஷாத் ஸ்ரீ பிரேஷிதா தேவைஹி திருஷ்ட்வா தன்மஹதத்புதம், அது மிகவும் பெரியதாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. அதை பார்த்த பிறகு சாட்சாத் லக்ஷ்மி தேவியையே தேவர்கள் எல்லாம் பிரார்த்தித்து, எங்களாலே கிட்ட போவதற்கு கூட பயமாக இருக்கிறது, நீர் அவரிடம் செல்ல வேண்டும் என்று. நாம் எல்லாம் பண்ணுவதும் அப்படித்தானே. நாம் எல்லாம் பகவானிடம் கிட்ட போவதற்கு பயப்பட்டுத்தானே லக்ஷ்மியிடம் முதலிலே போகிறோம். லக்ஷ்மியிடம் சரணமடைந்து அவளுடைய பரிந்துரையை பெருமாளுக்கு பண்ண செய்து அதற்கு பிறகுத்தானே பெருமாளிடம் நாம் அவருடைய அபிகம்யத்தையை ஏற்படுத்தி கொண்டு நாம் கிட்டே போகிறோம். நாமும் ஹிரண்யகசிபு போல பொல்லாதவர்கள் தான். இப்பொழுது தேவதைகளை கூட அணுக முடியாதது போல ஆகிவிட்டது நிலைமை. அப்பொழுது லக்ஷ்மியைத்தான் அனுப்புகிறார்கள். பெருமாள் மிகவும் உக்ரரான ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் கமனமே பண்ண முடியாது என்று ஆகிவிட்ட பொழுது லக்ஷ்மி தேவியே நீ தான் காப்பாற்ற வேண்டும் என்று. வாஸ்தவத்திலே அங்கே என்ன நடந்தது? லக்ஷ்மியே கூட கொஞ்சம் பயப்பட்டார். எப்படி சமாளித்தார்கள் என்றால்,
பிரகலாதனை அனுப்பினார்கள். பிரகலாதன் சற்று பயம் தணிந்தவனாக பகவானுக்கு அருகில் சென்று பிரகலாத ஸ்துதி என்று சொல்கிறோமே, நிருசிம்மன் விஷயமாக பிரகலாதன் இயற்றினார் ஸ்தோத்திரம். அதை சொல்லி அவன் துதித்தான். அப்பொழுதுதான் பகவானுக்கு ரோஷம் தணிந்தது. பிரகலாதனை அனுகிரகித்தார். பிறகு லக்ஷ்மி அவருடைய மடியிலே அமர்ந்தாள். அவர் லக்ஷ்மி நிருசிம்மனாக ஆனார். லக்ஷ்மி நிருசிம்மனாக ஆன பிறகு நாம் எல்லாம் கிட்டே போகலாம், போக முடியும். பெருமாள் நம்மேல் அதிகமாக கோபித்துக் கொள்ள மாட்டார். ஏனென்றால் நம்முடைய தாயாரான லக்ஷ்மி அவருடைய மடியிலே அமர்ந்திருக்கிறாள். லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம். மம எனக்கு தேகி கொடுப்பாயாக உன்னுடைய கர அவலம்பம், திருக்கையாலே தூக்கி விடுதல், திருக்கையாலே பிடித்துக் கொள்ளுதல் என்பதை கொடுப்பாயாக என்று. வழக்கம் போல இன்றைக்கும் முக்கூர் சுவாமியினுடைய பெருமையை அனுசந்திப்பதற்காக ஒரு சிறிய சம்பவம். இந்த சம்பவம் நான் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் நிருசிம்ம பிரியா என்ற பத்திரிகையிலே பல வருடங்களுக்கு முன்னே வந்தது இந்த சம்பவம். அதிலே முக்கூர் அழகிய சிங்கர் ஒரு ஸ்லோகம் சாதித்திருந்தார். அந்த ஸ்லோகம் சாதித்ததற்கான சந்தர்ப்பத்தையும் எழுதியிருந்தார். அந்த சமயத்திலே திருக்குடந்தை ஆண்டவன் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே சுமங்கலி ஸ்திரீகளுக்கெல்லாம் இலவசமாக புடவை தானம் பண்ணுவது என்று ஒன்றை பண்ணினார். ஒரு சந்தர்ப்பத்திலே நூற்றுக்கணக்கான சுமங்கலி ஸ்திரீகள் அந்த புடவையை அங்க ஆசிரமத்துக்கு சென்று அவரிடமிருந்து வாங்கி கொண்டார்கள். இங்கே தசாவதாரம் சந்நிதியிலே அழகிய சிங்கருக்கு கைங்கரிய பரர்களாக இருக்கிற குடும்பங்களே 40-50 குடும்பங்கள் இருக்கும். அவர்களுடைய ஸ்திரீகளுக்கும் அந்த புடவையை வாங்கிக் கொள்வதிலே விருப்பம். சில பேர் போனார்கள், போய் வாங்கிக் கொள்ளவும் கொண்டார்கள். ஆனால் எல்லாரும் போகவில்லை. அப்பொழுது அழகிய சிங்கரிடம் சில பேர் போனவர்கள் இந்த புடவையை நாங்கள் அங்கே வாங்கி கொண்டோம் என்று அவரிடம் காண்பித்தார்கள். ஏனென்றால் பின்னாலே தெரிய வந்தால் அவர் கோபித்துக் கொள்ளக்கூடும். நம்முடைய கைங்கரியவர்கள் அங்கே ஏன் போய் புடவையை தானம் பண்ண வேண்டும், வேண்டுமானால் நானே வாங்கி கொடுப்பேனே என்று. அப்பொழுது அவருக்கு தெரிய வந்தது, தன்னிடம் வாஸ்தவமாக பயந்து கொண்டிருப்பவர்கள் போகாமல் இருக்கிறார்கள், தன்னிடம் குறைவாக பயம் கொண்டவர்கள் போய் புடவையை வாங்கி கொண்டு விட்டார்கள். அதனாலே அவருக்கு என்ன தோன்றிற்று, அவர் நேராக திருக்குடந்தை ஆண்டவனுக்கே தகவல் சொல்லி அனுப்பி எல்லாருக்குமே கொடுத்து விடும். அகோபில மடத்து கைங்கரிய பரர்களுடைய மனைவிமார்கள் அத்தனை பேருக்கும் புடவை கொடுத்து விடலாம் என்று சொல்லிவிட்டார். அவரும் கொடுத்து விட்டார். அப்பொழுது அவர் அதை ஸ்லாகித்து, எதை புடவை தானம் பண்ணினாரே திருக்குடந்தை ஆண்டவன் எத்தனையோ பேருக்கு, பல 100 பேருக்கு, அதை ஸ்லாகித்து அதை கொண்டாடி ஒரு கட்டுரை சிறிதாக நிருசிம்மப்பிரியாலே எழுதினார். அதிலே தன்னுடைய ஒரு ஸ்லோகத்தையும் சேர்த்து எழுதினார். ஸ்ரீபியம் வஸ்திரம் தத்தவான் கஃ புரா புவி ஸ்மரன் விலஜ்ஜதே கிருஷ்ணஹ கிருஷ்ணாயை ஸ்வகிருதம் புரா. பெருமாளே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். என்ன இவ்வளவு புடவைகள் நூற்றுக்கணக்காக தானம் பண்ணுகிறார்களே சுமங்கலிகளுக்கு என்று. அப்பொழுது பெருமாளுக்கு தான் திரௌபதிக்கு வஸ்திர தானம் பண்ணினது ஞாபகம் வந்ததா. அந்த திரௌபதிக்கு குறையாமல் மேன்மேலும் வஸ்திரத்தை தானம் பண்ணிக்கொண்டே இருந்த அந்த கிருஷ்ணன் கூட இந்த திருக்குடந்தை ஆண்டவன் நம்மையும் மிஞ்சி விடுவாரோ, நிறைய புடவைகளை கொடுக்கிறாரே என்று வெட்கப்படும்படியாக வஸ்திர தானத்தை பண்ணினார் திருக்குடந்தை ஆண்டவன் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகம் எழுதும் பொழுது அதனுடைய சிறிது விளக்கமும் இருக்கிறது. அதிலே ஒரு பொருத்தம் என்ன என்றால், திருக்குடந்தை ஆண்டவனுக்கு பூர்வாசிரமத்திலே கண்ணன் சுவாமிகள் என்றுதான் திருநாமம். இந்த கண்ணன் சுவாமி பார்த்து அந்த கண்ணன் சற்று வெட்கிவிட்டான், இவன் நம்மையும் விஞ்சி விடுவான் போல் இருக்கிறதே என்று அதில் எழுதியிருக்கிறார். இப்பொழுது நாம் அழகிய சிங்கருடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கும் பொழுது
இந்த விற்த்தாந்தத்திலிருந்து 2-3 கல்யாண குணங்கள் வெளிப்படுகின்றன. ஒன்று, தன்னை போல ஒரு சன்னியாசியாக இருக்கிறவரை தனக்கு போட்டியாளரோ என்று ஒதுக்கி விடாமல் அவரையும் ஸ்லாகிக்கக்கூடிய குணம். எல்லாருக்கும் தன் துறையிலேயே தன்னோடு கூடவே தன் தொழிலையே பண்ணி கொண்டிருக்கிற போட்டியாளர்களை ஸ்லாகிக்க பிடிக்காது. ஆனால் முக்கூர் அழகேசிங்கர் திருக்குழந்தை தேசிகன் பண்ணின வஸ்திர தானத்தை ஸ்லாகித்தது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்லாகா விஷயமாக ஒரு ஸ்லோகத்தையும் எழுதி அதை நிருசிம்ம பிரியாவிலேயும் வெளியிட்டு, பிறகு நிருசிம்ம பிரியா எப்படி அகோபிலமடத்து பத்திரிகையாக வெளிவருகிறதோ அதே போல ஆண்டவனாசிரமத்து பத்திரிகையாக ஸ்ரீ ரங்கநாத பாதுகா என்ற பத்திரிகை வெளிவருகிறது. அந்த பத்திரிகை சம்பாதகரை கூப்பிட்டு ஹாஸ்யமாக என்னுடைய கட்டுரையை உங்கள் பத்திரிகையில் போடுவீர்களா என்று கேட்டு, அவர்களுக்கு என்ன அழகேசிங்கரே கட்டுரை கொடுத்தால் போடுவதற்கு தயங்குவார்களா? அந்த கட்டுரையை ரங்கநாத பாதுகாவிலேயும் வெளியிடச் செய்தார். இது அழகேசிங்கருடைய விஷால மனஸ் என்கிற குணத்தை வெளிப்படுத்துகிறது. தங்களுடைய கைங்கரிய பலர்களுக்கெல்லாம் அவரிடம் சொல்லி அந்த வஸ்திரத்தை வாங்கி கொடுத்தார் என்பது ஒன்று, அதனாலே அவர்கள் அத்தனை பேரும் பிரீத்தி அடைந்தார்கள் என்று ஒன்று. அவர்கள் முதலிலே என்ன நினைத்தார்கள், நாம் அங்கு போய் வாங்கினால் அழகேசிங்கருக்கு தனக்கு ஏதோ அவத்தியம் என்று நினைத்து விடுவார். நாம் அழகேசிங்கருடைய அகோபில மட சந்நிதியிலே கைங்கரிய பலர்களாக இருந்து கொண்டு வேறொரு இடத்திலே யாச்சகம் பண்ணுவது அழகேசிங்கருக்கு பிடிக்காது என்று இருந்து விட்டார்கள். ஆனால் அழகேசிங்கர் சில பேர் வாங்கி கொண்டார்கள் என்பதை பார்த்த பிறகு அவர்களிடம் கோபித்துக் கொள்வதற்கு பதிலாக எல்லாருக்குமே தான் வாங்கி தந்து விடுகிறேன் என்று பண்ணினதுனாலே அவருடைய விசால மனசு அங்கேயும் தெரிகிறது. அந்த ஆண்டவனை ஸ்லாகித்து ஸ்லோகம் எழுதி கட்டுரை எழுதி வெளியிட்டு நிருசிம்மப்பிரியாவிலும் பாதுகாவிலும் வெளியிட பண்ணியதிலிருந்து அவருடைய பரந்த மனப்பான்மை எல்லாருக்கும் புரிய வந்தது. இந்த சம்பவத்தை இன்னும் கூட சில பேர் ஸ்லாகித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹ.